உங்களுக்கும் எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அது நீங்கள் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியாட்டி இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி தவிர்த்துடுங்க. தொடர்ந்து நமக்கு ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருந்தால், ஆனால் டபுள்ஸ் பேட்டர்ன் வரும்போது எல்லாமே நமக்கு கொஞ்சம் மாறி வருது. இப்போ மறுபடியும் டபுள்ஸ் பேட்டர்ன் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டபுள்ஸ் பேட்டர்ன் வராட்டி கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் நமக்கு கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அக்ஷய லாட்டரியை பொறுத்த மட்டும், அதாவது சரி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த மட்டும் நமக்கு வித்திய சுபனன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி 90% இப்போ நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாட்டி டைரெக்டாக நம்பர் வரும்போது வரக்கூடிய நம்பர்கள் டைரெக்டாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு நம்பரோ பவர் நம்பரோ டேட்டா நம்பர்களோ வந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் 3 இல்லை 8 வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 3, 8 வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 3, 8லேருந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஆல் போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு போர்டில் நீங்கள் 3 இல்லை 8 ட்ரை பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நேற்று நமக்கு 137 வந்தது. இன்றைக்கி 488. பி போர்ட்லேயே நமக்கு 3, 8 கவர் ஆகி வந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏபியை பொறுத்த மட்டும் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நாங்கள் 31, 36, 81, 86, 13, 63, 18, 68 சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. எங்களுடைய கெஸ்ஸிங் பொறுத்த மட்டும் இந்த எண்கள் நமக்கு ரிப்பீட் நம்பர்ஸாக வரும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு முடிவு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 812, 867, 317, 362 கொண்டு வந்திருக்கோம். இதில் 317 பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஏன்னா ஏற்கனவே வந்திருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 478க்கு அப்புறமா நமக்கு 4, 8 அப்படின்றது நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு மறுநாளும் நமக்கு 478க்கு மறுநாளும் 8ன்றது பாஸ் ஆகிருக்கு. அதே ஒரு பேட்டர்ன் தான் இன்றைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு முடிவு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.